ஆட்டோண்ணா காலையிலேருந்து சாப்பிட்லண்ணா. டேய், நானே காலிலேருந்து சவாரி இல்லாமல் செம கடுப்பில் இருக்கேன்டா. அடிக்கிற வெயில இவனுங்க வேற. இவனுக்கெல்லாம் சாவதுக்கு ஒரு நாளாக கிடைக்கல. உன்ன மாதிரி கால் மட்டும் இருந்தால் நானும் ஆட்டோ ஓட்டியிருப்பேன். நல்லா இருப்பண்ணா நீ. ஏதோ பணக்கார சாவுன்னு நினைக்கிறேன். அதான் ஜகஜாலமாக இருக்கு. இதே நீயும் நானும் செத்து அப்படி இருக்குமா? அதான் எப்படா சாவு வரும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் திரும்ப பிறந்தா பணக்காரனாக தான் பிறப்பேன். ஜக்கு ஜிக்குன்னு சவுண்ட்லாம் வருது. பயங்கரமான கலெக்ஷன் போலையே. நான்லாம் எவ்வளோ கத்தி கத்தி வித்தாலும் ஒரு புக்கு பேனை கூட வாங்க மாட்டேன்றாங்க. நீ கேட்டா மட்டும் எப்படிதான் யோசிக்காம போடுறீங்களோ. அதுக்கெல்லாம் ஒரு கலை வேணும், பிச்சைக்கார கலை. சரி, நான் சாப்பாடு வாங்க போறேன், உனக்கு சேர்த்து வாங்கட்டா? சாகுறாக்கி ஃபோன் எடுத்து மாட்டேங்கிறான். ஏய் சோர் தூக்கி இங்க. என்ன பாக்குற? நாங்களாம் ஆர்டர் பண்ண கூடாதா? டபுள் சீஸ்டு பீஸா என்ன டேஸ்ட். புளிசாதம் செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடுறியா? அதான் செம்ம டேஸ்டா இருக்கே, நீ ஏன் சாப்பிடுப்பா. கடவுளே, எல்லாரும் நல்லா சம்பாதிக்கணும். இப்படி காலங்காத்தால வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி பிச்சை எடுக்க போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானே, விளங்குவானா அவன்? நான்லாம் 12 வயசுலேயே வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ராப்பகல் பார்க்காம வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நாம சொந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உழைச்சாதான்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும், புரிஞ்சுதா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. யோ, என்னன்ற? இல்ல 22 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கட்சியில பிச்சைக்காரனுக்கு எதிர் வீட்டுக்காரனா வந்திருக்காரு. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய முன்னேற்றம்ல. பாக்க பாமா இருக்குன்னு வேலை கூட்டா என்ன திமிரா பேசுறான் பாத்தியா? இவனை வேலை கூட்டத்துக்கு என் புத்தி செருப்பால் அடிக்கணும். கரெக்டா சொன்னீங்க சார், கழட்டி அடிச்சுக்கோங்க. பின்ன என்ன சார், பாவம்லாம் நாம நம்மளுக்கு கீழே இருக்கவங்க மேல பண்ணணும். நம்மள மாதிரி ஒரே வேலை பார்க்குறவங்க மேல பண்ணலாமா?
நீ நாங்களும் ஒரே வேலை பாக்குறோமா பிச்சைக்கார பாயல? பின்ன இல்லையா சார், காலையிலேருந்து நீங்கள் வேலைக்காக பிச்சை எடுக்கிறீங்க, என் வேலையே பிச்சை எடுக்கிறது, அவ்வளோதானே சார் வித்தியாசம். அம்மா தாயே, ஐயா அம்மா, ஒரு கை கால் இல்லம்மா, அம்மா தாயே. சார் ஒரு புக் வாங்கிக்கோங்க சார், 20 ரூபா தான் சார். வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தால் கொடுங்க சார். அக்கா 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 கையில் அடிபட்டுச்சுக்கா, கால்லையும் அடிபட்டுச்சுக்கா, வேலைக்கு போகணும்க்கா, ப்ளீஸ் அக்கா. சார் 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 என்கிட்ட வாங்கிக்கோங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், சார் 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 ஆஸ்பத்திரிக்கு போகணும் சார், கை கால் மட்டும் சரியாச்சுன்னா வேலைக்கு போயிடுவேன் சார். ஏமாத்தி சம்பாதிக்கிறோம் சார், நான் தான் சார் வளர்த்து சம்பாதிக்கிறோம் சார். சார் சார் அக்கா உன் தம்பியா நினைச்சு பாருக்கா, உன் தம்பி இப்படி ரோட்ல பிச்சை எடுத்துட்டு நல்லா இருக்குமாக்கா, எல்லாரும் உடனே தானே கத்துட்டுவாங்க. நல்லா இருப்பாக்கா, உன் தம்பி நல்லா இருப்பாக்கா. ஆனா நீ நல்லாவே இருக்க மாட்டே. ஏய் மனசாட்சி இருக்கா உனக்குலாம்? நாசமா போயிடுவே நீ. உழைச்சி சம்பாரிச்சு சொந்த காசுல சாப்பிட்ற சுகமே தனி. டிக்கெட்டு காசு கொடு. ஒரு 10 ரூபாய் டிக்கெட்டு. ஏய் என்ன 10 ரூபா கம்மியா இருக்கு? 10 ரூபா தானே, நீ போட்டு எடுத்துரு. என்ன? ஒரு நாள் ரோட்ல சும்மா நடந்து போயின்னு இருக்கும்போது கால் தடுக்குச்சு, கீழே குனிஞ்சு பார்த்தா நீ இருந்த. உன் அம்மா அப்பா உன்னை வேணான்னு போட்டு போயிட்டாங்க. பாவமா இருக்கேன்னு வீட்டில் தூக்கின்னு போய் வச்சேன். பசிக்குதுன்னு அழுத, சோறு போட்டேன். கொஞ்சம் வளர்ந்ததும் அம்மனம்மா சுத்த அசிங்கமாக இருக்குன்னு அழுத, டவுசர் வாங்கி போட்டேன். இன்னும் வளர்ந்ததும் என் வயசு பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களேன்னு அழுத, ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டேன். இன்னைக்கு படித்த திமிரில் 10 ரூபா தானே நீயே போட்டுடுன்னு என்னையே டிக்கெட் எடுக்க சொல்கிற. யோ 10 ரூபா கேட்டதுக்கு ஏன் எவ்வளோ பேசுற? கடனாவது குடியா? நான் கடன் வாங்குறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. பிச்சை வாங்குற, கடன் வாங்க மாட்டியா? படம் பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன், ஆனால் விட்டுட்டு போயிட்டான். சின்ன பையனு கூட பார்க்காம என்னை ரொம்ப துன்புறுத்துறான் சாமி. நீ தப்பு பண்ணுறவங்கள தண்டிப்பல்ல, அதே மாதிரி அவனையும் தண்டிய. ஏன்னா அவன் தப்பு மட்டும்தான் பண்ணுறான். கை கால் வரலன்னு ஏமாத்தி பிச்சை எடுக்கிறான். கிள்ளி பரோட்டா, ஃபலூடா, பீஸா, பிரியாணின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். எனக்கு கொடுக்காம சாப்பிட்றான்றதுக்காகலாம் சொல்லலை, ஒரு டீசன்சி கூட வேணுமான்னு கேட்க மாட்டேன்றான். ஸ்கூல் வாசல் வரைக்கும் கூப்பிட்டு போய் தான் விட்டான். ஏதோ ஸ்கூல்லேயே சேர்த்து விட்ட மாதிரி பேசுவான். இவ்வளோ நாள் நான் பொறுமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக அவனை தான் பண்ணேன். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? இப்படி ஒரு படம் நடிச்சதுக்கு அந்த ஆள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை நெத்தி கண்ணு வேற. உன் கண் முன்னாடியே என்ன துன்படுத்திட்டு போறான், நீ அப்படியே பார்த்துட்டு இருக்கிய சாமி. அண்ணா போனாங்கல்ல காலங்கத்துல போயிடு. அது கேட்காதுக்கா அக்கா, காசு கொடுக்கா அக்கா. ஏய் திருப்பி வந்துட்டியா நீ? போன வாரம் தான் கால் இல்லைன்னு ஏமாத்தி பிச்சை எடுத்த. அவன் மூஞ்சில முழிச்சனோ பாப்பா, மாமாவுக்கு கை இல்லை பாப்பா. கையிலன்னா என்ன, கால் இருக்குல்ல, காலை வச்சு ஓவியமே வரையறாங்க. உனக்கு எதனா வேலை வாங்கி தட்டா? இல்லையா வேலை வாங்கி? ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என் 2 கண்ணு எடுத்துட்டியே. உன் கண்ணுல ஒரு கண்ணை குத்துனால உலகத்தை பார்த்துருப்பேனே. அப்பாடா, இன்னைக்கு என்னன்னே தெரில, செம்ம போனி. 7 புக்கு, 4 பேனா. எனக்கு எப்படின்னா, அப்போ உனக்கு கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு இருக்கணுமே. மறஸ்டா. சரி, நான் சாப்பாடு வாங்க போறேன், உனக்கும் எதாவது வேணுமா? சரி 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 சரி. நீ தான் பீஸா பர்கர்னு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பியே, நீ அதே ஜாலியாக சாப்பிடு. நான் போய் என் புளி சாதமே வாங்கிக்கிறேன்.
24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே அவனை தண்டிச்சியே. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. ஆனா இது மட்டும் பத்தாது. இப்போ நான் போய் புளி சாதம் வாங்கிட்டு வரும்போது அவன் வாயாலேயே என்கிட்ட பங்கு கேட்கணும். அப்போ நான் கடன் வாங்குறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லைன்னு சொல்லணும். இதை மட்டும் நடத்தி கொடுத்து சாமி, ஓகேவா? தம்பி, இன்னைக்கு ஐயா இறந்து 16வது நாள். கஷ்டப்படுற 25 பேருக்கு அன்னதானம் போடணுங்கிறது ஐயாவோட கடைசி ஆசை. 24 பேர் கிடைச்சிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது. நீ வரியா? ராஜபோக விருந்துப்பா. ராஜபோக விருந்துன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை, கவுதாரி, நண்டு, எறா, சொரா, முட்டை, கருவா. போலாம். ஜாக்கு டாடா. என்ன சாமி இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். ஹலோ, ஐயோ, ஏய், அதான் கட் பண்றேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதான் அடிக்கிறேன்? நான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கேன்னு தெரியுதுல, அப்படியே நீயும் மறுபடியும் கட் பண்ணிட்டே இருக்க. சரி, இப்போ எது கூப்பிட்ட? இல்ல, சும்மா தான் எப்போ வரும்னு கேட்கலான்னு அடிச்சேன். எப்போ வருவெல்லாம் தெரியாது, லேட் ஆகும். ஏன்? அதுவா, இங்கே சாப்பிட கூட்டிட்டு வந்தாங்கல்ல, இந்த வீடு பார்க்க பயங்கரமா இருந்துச்சா. சரி, யாருக்கும் தெரியாம உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஆசையா வந்தேனா, நான் உள்ள இருக்க தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. யோ, என்னையா சொல்ற? அப்ப முதல்ல அங்க இருந்து வெளில வாயா, உன்னை யாராவது பாத்துற போறாங்க. வீட்டுக்குள்ளதான் யாருமே இல்லையே, வெளியில பேசுறத ஒட்டு கேட்டனே. எம்மாடியை ஜாக்கு, படிக்கட்டு எத்தனை இருக்கு தெரியுமா? எண்ணி பார்க்கவே 7 நாள் ஆகும் போல. ஐயோ, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலையே. இரு பார்த்து சொல்றேன், காதலையாவது கேட்டுக்கோ. யோ, அது வீட்டுக்குள்ள என்ன இருந்தா நமக்கு என்ன? முதல்ல வெளில வாயா. ஹலோ, யோ யோ, இருக்கியா இல்லையா? ஹலோ ஜாக்கு, இப்ப என் முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? என்னது? ஒரு பெரிய மீன் தொட்டி. அதுல ஒரே ஒரு மீன் அங்கேயும் இங்கேயும் ஜாலியா சுத்தின்னு இருக்கு. கொஞ்ச நேரம் நானும் அதே மாதிரி ஜாலியா அங்க சுத்தினா எப்படி இருக்கும்? யோ, பைத்தியம் மாதிரி பண்ணாதியா, முதல்ல வெளியே வாயா. ஜாக்கு, வீட்டுல யாரோ இருக்காங்கடா. யோ, என்னையா சொல்ற? ஆமா, ஒரு பொண்ணு இருக்கு. யோ, அப்ப அங்க இருந்து முதல்ல வழியை கண்டுபிடிச்சு வெளியே வாயா. வழி எங்க இருக்குன்னே தெரியல, எல்லா கதவும் பூட்டி இருக்கு. ஜாக்கு, அந்த பொண்ணு கீழே வந்துருச்சு. அப்ப மேல போய் அங்கதான் வெளில வரதுக்கு வழி இருக்கா பாரு. யோ, என்னையாச்சு? இந்த வீட்டுல ஒருத்தர் இல்ல, 2 பேர் இருக்காங்க. ஐயோ, நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், மாட்டின போலீஸ் கிட்ட புடிச்சு குத்துருவாங்கய்யா. ஜாக்கு, நான் ஏற்கனவே மரண பீதியில இருக்கேன். இப்போ வந்தேன்னு வச்சுக்கோ. இவ்வளோ பெரிய வீட்டுல கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்க முடியுதா? எங்க போனாலும் வந்துருவியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? என் வாழ்க்கைய அழிச்சிட்டு நீ பாட்ட கூலா கால் மேல கால் போட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்க. உன்னை பார்க்க அவன் வருவான்ல, வரட்டும், அவனுக்காக தான் காத்துட்டு இருக்க. ஆனா ஒண்ணு, உங்க 2 பேர் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டேன்டி. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன். உங்க 2 பேரையும் உயிரோட குயி தோண்டி போச்சிடண்டி. யோ, இப்ப என்ன ஆச்சு?
அது ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை. அவன் பொண்டாட்டி வேற யாரு கூட ஜில் ஜங் செக் பண்ணி மாட்டினான்னு நினைக்கிறேன். அதான் காட்டு கத்துறான். யோ இப்ப அதுவா என் முக்கியம். நீ எப்படி வெளில வர போற? நான் ஏன் வெளியே வரணும்? நான் தான் இங்கேயே 2 நாள் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேனே. என்னது? ஆமா, நடு வீட்டில் நிக்கிறேன். அவனும் பார்க்கல, இவளும் பார்க்கல. அவன் அந்த பக்கம் போயிட்டா, இவன் இந்த பக்கம் போயிட்டான். இப்ப நான் ஒரு பக்கம் போயிட்டு வரேன். டாடா. ஐயோ அறிவு கட்ட மூதேவி, அம்மா சந்தேகப்பட்டு சொன்னது சரிதான்டா. இவனை நம்பாதடா, இவன் மோசமானவன்டா. ஏண்டா 7 அடி வளர்ந்துக்கிற, கொஞ்சம் கூட மூளை வளரல உனக்கு. மனசு வச்சிருக்கா உனக்கு? அவங்க உண்மையை சொல்றா. 2 நாளாக தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கோம். நமக்கே இந்த வீட்டு மேலே இவ்வளோ ஆசை இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்து அவன் இங்கே தான் இருக்கான். அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். பாவண்டா அவன். டேய் என்னை பாடுறா. டேய் என்னை பாடுறா. ஓ பார்க்க மாட்டியா? இரு வர. உனக்கு இன்னும் அவனை பற்றி முழுசா புரியல. பேய் கதை கேட்டிருப்பேன். நான் பேயான கதையை கேட்குறியா? 20 லட்சமா? இன்னும் 4 நாளைக்குள்ள அந்த பையனை கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி நிறுத்தணும். இல்லை சொத்து ஃபுல்லாக ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிடும். அப்படி தானே? எனக்கும் அவனுக்கும் ஒரே பேர், ஒரே வயசு. நானும் அவனை மாதிரி அநாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். பக்கா மேட்ச் டு மேட்ச். அப்போ நான் கேட்ட காசை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். ஓகே சார். நாளைக்கு அவங்க இங்க வரும்போது கரெக்டா நடிச்சிருவீங்கல்ல? பயமா இல்லையா? கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கியூட். பயப்படாம தூங்கு. உண்மையான பையன்கிட்ட போய் பொய்யான பையனை சொல்லி நடிக்க கூட்டிட்டு வந்து டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டா எந்த லீகல் ப்ராப்ளமும் வராது, யாருக்கு எந்த டவுட்டும் வராது. அவனும் காசை வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டு நாம கொடுக்குற 20 லட்சத்தை வாங்கிட்டு ஓடிடுவான்னு அன்னைக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு காமெடியா இருந்தது. ஐம் சாரி உங்களை குறைச்சி எடை போட்டதுக்கு. விக்கலத்துக்கு தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இப்போ தான் புரியுது நீங்கள் எனக்கு எப்படி தண்ணி காமிச்சிட்ருக்கீங்கன்ட்டு. மரியாதையாக நீங்கள் 2 பேரும் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களை பாவப்பட்டு விட்டுடுறேன். சாரி சார், ரொம்ப சாரி சார். நான் உடனே வந்து உங்க காலை விடுறேன். யாரும் இல்லை மேடம். நல்லா பாரு, அவன் இன்னும் அங்கேயே தான் இருப்பான். ஆமா மேடம், வச்சுட்டு போத்துட்டு அங்கே எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கான். பேயா மாறிட்டாராம். பேயா? உங்க தாத்தா பேயா வேற நடிச்சிருக்காரா? ஆமா, அரண்மனையில் ஒரு ஆவி படத்துல அவர் தான் ஆவி. ஆமாம், நான் கூட பார்த்தேன் அந்த படத்தை. ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அந்த ஆவி தான் என்னை பெத்த பாவின்னு.
வா போலாம்